எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு மை சேனல் பாருங்க. நான் உங்க சுபஸ்ரீ. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் டைட்டில் தமிழ்லேயே பார்த்தா மாதிரி என்னோட பர்த்டேயோட கிஃப்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது மோஸ்ட்லி வந்துட்டு எனக்கு நான் வாங்கினது தான் இருக்கும். ஏன்னா எனக்கு பேசிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். பட் அதை கொடுத்தாங்கன்னா நான் மதிச்சு வாங்கிப்பேன். அந்த மாதிரி தான் போன வாட்டிலாம் இந்த மாதிரி நான் வந்து இதுவும் பெருசாக ஷேர் பண்ணாத மாதிரி இருந்தது. ஏன்னா நான் வந்து இது வரைக்குமே இவ்வளோலாம் நான் வந்து எனக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. அப்பப்போ பண்ணிப்பேன். பட் இந்த வாட்டி எனக்கு ஏதோ கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணிக்கலாம் போல இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் பர்த்டே எனக்கு அந்தளவுக்கு பெருசாக அமையல. ஐ வாஸ் இன் மை பீரியட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயின்லேயே போச்சு. பட் இட் வாஸ் வெரி குட். அதை ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன். பட் இந்த வாட்டி ஒரு ஷார்ட் சீரீஸ் மாதிரியும் அதே மாதிரி எனக்கு நான் வாங்கிக்கிட்ட சில திங்ஸ்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே பொறுமையாக நான் வெயிட் பண்ணி எனக்குன்னு காசு வரும்போது நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வாங்கினது தான். ஒன்று ரெண்டு என்னோட டியர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்ததா இருக்கும். அது வந்து எவ்வளோ சின்ன ஐட்டமோ பெரிய ஐட்டமோ அதெல்லாம் வந்து நான் மானிட்டரி பேஸில் பேச விரும்பல. அவங்க எது கொடுத்தாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால வந்து அதையுமே உங்களோட ஷேர் பண்ணுறேன். செல் கிஃப்ட்ஸ் எனக்கு வந்து கிஃப்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் கிஃப்ட் வந்து இதை பற்றி நான் பேசும்போது கொஞ்சம் எனக்கு ஒரு பின்னாடி ஒரு 5 வருஷம் ஒரு 4 வருஷமாக வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நான் வாங்கினது. ஏற்கனவே எனக்கு இந்த ஒரு பிராண்டில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வாட்ச் இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா 30th Jan 2002 நான் வந்து பிறந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது 23rd வயசில் வந்து ஐம் ஸ்டெப்பிங் அஹெட். ஸோ ஐம் டர்னிங் 23 அப்படின்ற மாதிரி வந்து ஒன்று சொல்லிக்கலாம். நான் வந்து நேராக லைஃப் ஸ்டைல் போயிட்டேன். ஸோ அங்கே இருந்த இடத்துல வந்துட்டு நான் டிஃப்ரெண்ட் வாட்சஸ் பார்த்தேன். பட் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே என்கிட்ட வந்து MKல வந்து ஒரு வாட்ச் இருந்தது மைக்கேல் கார்ஸில். ஸோ இது வந்து மறுபடியும் நம்ம வந்து ஒரு வாட்ச் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா மைக்கேல் கார்ஸில் இன்னொரு வாட்ச் எனக்கு வாங்கிக்கிட்டேன். அண்ட் இந்த ஒரு திக்கான ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு பெரிய சங்கி வாட்ச் எனக்கு ரொம்ப நாளாக இந்த இடத்துல வந்து வேர் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து சின்ன தின் ரிஸ்ட் இல்லையா. ஸோ அதனால் வந்து வாங்கணும்னு சொல்லி எனக்காக நான் வாங்கிக்கிட்டேன். அண்ட் ரொம்ப ப்ரீமியமாக க்யூட்டாக இந்த மாதிரியான எப்பவும் போல் ஒரு பாக்ஸில் கொடுத்துருவாங்க. வாரண்ட்டி எல்லாமே க்யூட்டாக கொடுத்துருந்தாங்க. வாட்ச் மட்டும் வாங்கி காமிக்கிறேன். இது வந்து இட் இஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட், இட் இஸ் அன் எமோஷன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் காசு சேர்த்து வச்சு எனக்காக நான் ஆசையாக வந்து வாங்கிக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்கினேன். அண்ட் இது வந்து 2 ஃபினிஷ் இருக்குது. நார்மல் எல்லோ கோல்டு, இந்த மாதிரி ரோஸ் கோல்டுன்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க வந்து அந்த பில் கொடுத்துருந்தாங்க, அதையும் வச்சிருக்கேன். வாரண்ட்டி புக்கு அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக அந்த செயின்ஸ் வந்து எடுப்பாங்க இல்லையா, அது அங்கேயே வந்து க்யூட்டாக பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி வந்து அதோட செயின் ஸ்டாப் இருக்குது. ஸோ கம்மிங் டு த வாட்ச் ரொம்ப பார்க்குறதுக்கே செம்ம ப்ரிட்டியாக நீட் ஃபினிஷில் ரொம்ப க்யூட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் எல்லாருக்குமே ஆக்சுவலி வந்து இது ஒரு நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் வேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, நான் கோல்டும் ட்ரை பண்ணேன், ரோஸ் கோல்டும் ட்ரை பண்ணேன். பட் இந்த ஃபினிஷ் எனக்கு வந்து வேறு எதுவுமே பெருசாக பிடிக்கல. சரி, இந்த வீடியோ மட்டும் நம்ம போட்டு எடுக்கலாம், கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்று பெருசாக காமிச்சு இன்னொன்று வந்து எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கிறது காமிக்கிறோம். இதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி என்னன்னா, மோஸ்ட்லி நான் போடுற டாப்ஸ் எல்லாத்துக்குமே என்னன்னா சில நேரம் வந்து நியூட்ஸ் ஆர் ஏதாவது சீம்லெஸ் வந்துட்டு ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்கிறது இல்லை. இட் இஸ் லைக் ஃபார்ம் ஆஃப் ஷோயிங் அப்படின்னும் போது அண்ட் பின்னாடி இருக்கிற அந்த பிரேசியரோட ஸ்டாப்புமே கொஞ்சம் எனக்கு போடுற மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஓகே லெட் மீ கெட் அ சீம்லெஸ் பிரா அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் ஜாக்கிக்கு என்னோட பர்த்டேக்கு முன்னால் நான் போயிருந்தேன், வாங்கிட்டு வந்தேன். ஜாக்கிலேருந்து 2 இன்னும் வேறு இது பர்த்டேக்கு தான் வாங்கணும்னு இருந்திருக்கு போல இருக்கு. இதுக்காக நான் செல்ஃப் கிஃப்ட் பண்ணிக்கிட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். பட் பர்த்டேக்கு வாங்கியிருக்கேன், அதையும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஜாக்கிலேருந்து வரக்கூடிய ஒரு சீம்லெஸ் பிராண்ட் கேட்டிங்கனாலே இதான் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் டிஷர்ட் மாதிரி அழகாக போட்டுக்கலாம், ஒரு லைன் கூட தெரியாது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு பிளாக் கலர் பிரா. ஸோ ரொம்ப நீட்டாக ப்ரீமியமாக பார்க்குறதுக்கும் க்யூட்டாக இருந்தது. அண்ட் நல்ல ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு பிராண்ட். அண்ட் இதோட பேடிங் இருக்கு இல்லையா, ரொம்ப மினிமல் தின் பேடிங் தான். ஸோ உங்களோட அண்டர் பஸ்டாக இருந்தீங்கனாலும் அப்படி ஹெவி பஸ்டாக தான் காமிக்காது, நீட்டாக தான் இருக்கும், செட்டிலாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்குல்ல, நார்மல் ஒரு சீம்லெஸ் பிரா. முன்னாடி எதுவுமே இருக்காது பாருங்க, அந்த லைன் ஸ்டிச்சஸ் எதுவுமே தெரியாது. ஸோ நீங்கள் போட்டிங்கனாலும் பக்காவாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் நல்லா தான் இருக்கும். 1300 rupees ஒரே ஒரு பிரேசியர். நல்லா தான் இருக்குது, ஓகேவா. இப்போ இன்னர் வேர் கூட எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. அதுவும் நம்ம வந்து கம்மியாக வாங்காமல் கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்து வாங்கிட்டிங்கன்னா நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு சொல்கிறேன். வேன் ஹூசன், ஜாக்கி ரெண்டுமே நல்ல ஒரு சூப்பரான பிராண்ட்ஸ். ஆக்சுவலி நான் வேன் ஹூசன் வாங்கணும் தான் போனேன், பட் ஐ ஃபவுண்ட் திஸ் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஜாக்கி முன்னாடியே ஷோரூம் பார்த்துட்டு வந்து இதுவும் வாங்கியிருந்தேன். ஸோ க்யூட்டான இந்த ஒரு பிரேசியரும் நான் வாங்கியிருந்தேன். ஓகே, இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, எனக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு சன்ஸ்க்ரீன் ட்ரை பண்ணணும். என்னோட ஃபேஸ் வந்துட்டு எவ்வளோ தான் நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணாலும் சரியா, ப்ராக்டிக்கலாக நீங்கள் பேசுங்க. இப்போ நம்ம வெளில போகிறோம் அப்படின்னா ரீஅப்ளை பண்ணணும், ஓகேவா. ரீஅப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, போட்டதுக்கு மேலே இன்னொன்று போடுறதுனா ரொம்ப ஆயிலி ஆகுது, ரொம்ப ஸ்கின் வந்து ஏற்றுக்க முடியாத அளவு இருக்குது. ஸ்வெட்டு இன்னும் ஜாஸ்தி ஆகுதுன்னா அது என்ன சொல்கிறது, இன்னுமே 2-3 மடங்கு வந்து நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக தெரியறதுக்கு வந்து ஆப்வியஸாக இருக்குது. அதையும் தாண்டி ரொம்ப ஹெவியாக இருக்குது, இல்லைனா ரொம்ப சிப்சிப்பின்னு இருக்குது, ஒயிட் காஸ்ட் கொடுக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப நேரம் உட்காந்து அப்ளை பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஸ்கின்குள்ளேயே
சன்ஸ்க்ரீனே போகுது. ஸோ இது நம்ம வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படி இப்படின்னு பேசினாலும் லெட்ஸ் பி ப்ராக்டிக்கல். எனக்கு ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரீஸ்டாக் மை ஃபேவரட் சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்னோட சம்மர் எசென்ஷியல்ஸ் இப்போ அடுத்தடுத்து சம்மர் வரதுனால நான் வந்து ஸ்டாக் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு காட்டன் டிஷர்ட்ஸாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக என்னோட சன்ஸ்க்ரீனுமே இந்த லிஸ்ட்டில் வந்து நான் தவறாமல் பண்ணுவேன். நிறைய தண்ணி குடிக்கணும், இளநீர்லாம் முடிஞ்சா குடிங்க, லைம் ஜூஸ் குடிங்க. ரொம்ப இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க பழம் போட்டு ஜூஸ் குடிங்கன்னு. எல்லாருக்குமே அந்த பழம்லாம் வாங்குற அளவு இது இருக்கானா கிடையாது. நிஜமாக நான் சொல்கிறேன், பழ விலைலாம் அவ்வளோ விலையாக இருக்குது. ஸோ கம்மிங் டு திஸ், இளநீர் குடிங்க, எப்பயாவது அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டி குடிக்கலாம். இல்லைனா என்ன சொல்கிறது, நல்ல தண்ணி குடிங்க, லெமன் ஜூஸ்லாம் குடிங்க அப்படின்றாம எனக்கு சீனியர் அக்கா சொன்னாங்க லெமன் ஜூஸாவது குடி அப்படின்றாம சொல்லுவாங்க. ஏன்னா டக்குன்னு தலை சுத்தலை ஏற்படுது அப்படின்னா. ஸோ உங்களுக்கு சொல்கிறத நானும் எனக்குமே அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் வாங்கி வச்சுக்கோங்க. என்னோட ஃபேவரட்டான மாமாத்தோட இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் நான் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். நான் எடுத்துருக்கிறது மாமாத்தோட விட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்க்ரீன். இது உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் மட்டும் கிடையாது, ஒரு சூப்பரான ஒரு க்ளோவுமே கொடுக்கும். நீங்கள் ஆன் த கோல வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து அழகாக ஒரு சன் ப்ரொடெக்ஷனோடையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு க்ளோவுமே கிடைக்கும். ஸோ ஃபர்தராக நான் வந்து உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு இது நான் சொல்கிறேன். இது நான் ஆக்சுவலி வந்து யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன். என்னோட பர்த்டேக்கு நான் கரெக்டாக வாங்கி யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டு எனக்கு இது நான் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன்றதுனால எனக்கு ப்ராடக்ட் பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சன்ஸ்க்ரீன் மாமாத்துலேருந்து. ஆக்சுவலி பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு விட்டமின் சி அண்ட் டர்மரிக் இருக்கிறதுனால விட்டமின் சி உங்களோட ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டர்மரிக் உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால சன் பர்ன்ஸ் அதெல்லாம் இருந்ததுனாலுமே நல்லா வந்து கம்மி பண்ணி கொடுத்து உங்களுக்கு அந்த க்யூட்டான ஒரு பாப் ஆஃப் க்ளோவுமே ஆட் பண்ண போகுது. அண்ட் நாளடைவில் உங்களுக்கு அந்த க்ளோ வந்து நல்லாவும் தெரியவும் போகுது. இப்போ நான் வந்து உங்களுக்கு அப்ளையும் பண்ணி காட்டுறேன், அதே மாதிரி நிறைய அப்ளையுமே பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். SPF 50 PA 4+ இருக்குது. அண்ட் இது வந்து ரொம்ப மேட் சேஃப், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட்ன்றதுனால நீங்கள் தைரியமாக எல்லா ஸ்கின்னுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை சூப்பராக பிரைட்டனும் பண்ணும், நான் சொன்ன மாதிரி அந்த க்ளோவுமே க்யூட்டாக கொடுக்க போகுது. எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லைட் வெயிட் அண்ட் சுத்தமாக உங்களுக்கு அந்த சிப்பி ஃபீலே இருக்காது. ஒரு நான் ஒயிட் காஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு லைட் வெயிட் சன்ஸ்க்ரீன் மார்க்கெட்டில் இருக்கிறது நான் கண்டிப்பாக இதுவுமே சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அடிக்டடாக. அண்ட் இப்போ பேக்கேஜிங் மாற்றிருக்காங்க, முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதைக்குமே க்யூட்டான ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்குது. எனக்கு இந்த பேக்கேஜிங் ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதில்லை இந்த சன்ஸ்க்ரீன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரீஅப்ளிகேஷனுமே நான் வந்து இதில் வந்து ரொம்ப ஈஸின்னு தான் சொல்லுவேன். இதுக்கே நான் வந்து பேசும்போது ரீஅப்ளை பண்ணி தான் வந்து ஒரு இடத்துக்குமே நான் கிளிப் கட் பண்ணும்போது ஸ்க்ரீன் முன்னாடி நான் ரொம்ப உட்காரதுனால பக்கத்தில் சன்ஸ்க்ரீன் வச்சுப்பேன். அண்ட் இது வந்து எனக்கு டல்லாகவும் இல்லை, என் ஸ்கின் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது, காம்பேக்ட் போட்டு நான் செட் பண்ண மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் இதை போட்டு நீங்கள் கொஞ்ச நேரத்தில் குயிக்காக வந்து ஸ்கின்னுக்குள்ளேயும் போயிடுது. அண்ட் ஒரு மாதிரி ஆயிலியான எஃபெக்ட்டும் இல்லை, ரொம்ப நல்லாவும் இருக்குது, ஹைட்ரேஷன் கிடைக்குது. கண்டிப்பாக ரொம்ப ட்ரை ஆக்கலாம் இல்லை, சூப்பராக இருக்குது. பட் ஆயிலியாகவும் ஆக்கலை, அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இதுவுமே நான் என்னோட பர்த்டேக்கு நான் க்யூட்டாக வாங்கிக்கிட்டது. அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு see that the packaging have been என்ன சொல்கிறது டிஃபர்ட் ஃப்ரம் முன்னாடிக்கும் இப்போதைக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அண்ட் சன் ப்ரொடக்ஷன் கிடைக்குது க்ளோன்றதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்குமே என்ன மாதிரி ஆர்வமாக இருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கும் வந்து என்ன மாதிரி பிடிச்சிருந்தது அப்படின்னா மாமாத்தோட ஆப் அண்ட் வெப்சைட்டில் இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா இந்த சுபா 2025 அப்படின்றத கோட் யூஸ் பண்ணி அவங்களோட ஆப் அண்ட் வெப்சைட் மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும், கண்டிப்பாக அவைல் பண்ணிக்கோங்க. பட் மாமாத்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கடைகளையும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட், பர்பிள் இந்த மாதிரி இடத்துலையுமே கிடைக்குதுன்றனால நீங்கள் நம்பிக்கையாக ஜாலியாக வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மாமாஅர்த் ப்ராடக்ட்ஸ் பக்கத்து கடையில் பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லேயே மெசேஜ் தெரியப்படுத்துங்க. ஸோ மாமாஅர்த் வந்து நம்மளை லிசன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் அவங்களோட ஆனியன் ஷாம்புவை நம்மளுக்காக நம்மளோட இன்புட்ஸ் கேட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு பெட்டர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு அவங்க நல்ல ஒரு இம்ப்ரூவ் பண்ணி இன்னோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்கன்றதுனால கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ப்ராடக்டோட லிங்க் கோட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பர்ச்சேஸும் பண்ணிக்கோங்க. ஒரு 2 இடத்துக்கு வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருந்தது. அதில் ஒரு இடம் வந்து ஃபஸ்ட்டு ஓகே ஜாரா என்னன்னா இவங்க கிட்ட நான் போயிட்டேன். ஓகேவா, நான் ஒரு டோட் பேக் மினி டோட் பார்த்துருந்தேன். அது ஆக்சுவலி வந்து ஆன்லைனில் தான் இருக்குமா. அதுக்கப்புறம் கடைக்கு போனேன். ஃபீனிக்ஸில் வந்துட்டு ஒரே ஒரு அவுட்லெட் தானே இருக்குது சென்னையில், ஃபீனிக்ஸில். அங்கே போயிட்டு அவங்க சொன்னாங்க இல்லை இது வந்து லாஸ்ட் சீசன்ன்றதுனால எங்களுக்கு நேரில் கிடையாது, யூ பெட்டர் ஆர்டர் அப்படின்னாங்க. அண்ட் ஹோம் டெலிவரி வந்து நீங்கள் ஸ்டோரில் ஆக்சுவலி ப்ராடக்ட் இல்லை இல்லையா, சரி நம்ம பண்ணாலும் சரி நம்ம ஜாரா ஆப்லேருந்து இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும் சரி அவங்களே அங்கே ஸ்டோரில் வந்து அசஸ் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க பண்ணாலும் சரி என்னென்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 290 rupees சம்திங் சொன்னாங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு. ஸோ இதோட ப்ராடக்ட் வந்து 2000 சம்திங் தான். ஆனால் வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு 300 ரூபாய் வச்சுக்கோங்களேன், 290 அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ மொத்தமாக சேர்ந்து 3000 சில்லரை ஏதோ வந்தது. பட் இந்த ஒரு பேக் வந்து நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சோட்டும். இந்த மைக்கேல் கார்ஸ் பேக் பாருங்கள், இந்த ஒரு குட்டி பை கொடுத்துருக்காங்க, இந்த அளவாவது நான் எதிர்பார்த்தேன். ஓகேவா, இந்த டோட் பேக்கு. பட் அதை விட ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஜாக்கி டப்பா அளவு தான் இந்த பேக்கே இருக்கும். ஐ நாட் வரிட் பிகாஸ் ஐ எம் சூப்பர் ஹாப்பி வித் த குவாலிட்டி. அண்ட் இன்னொரு அட்வான்டேஜான விஷயம், ப்ராடக்ட் வந்து அவங்க சொன்னதை விட சீக்கிரம் வந்துருச்சு. அண்ட் டெலிவரி வந்து க்யூட்டாக பண்ணிட்டாங்க. நீங்கள் எப்பவுமே ஜாரால ஆன்லைனில் போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி டஸ்ட் பேக்கில் உங்களுக்கு வந்து பண்ணிக்கிறதுக்கு கொடுப்பாங்க.
வச்சுருப்பாங்க, நீட்டாக கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்டோரில் வாங்குற பேக்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் ஒரே ஒரு விஷயம். இதுலேயே நீங்கள் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பேக் நாசமாக போகாமல் இருக்கும். கம்மிங் டு த ப்ராடக்ட், பிளாக் கலரில் இருக்குது. நான் டேனில் எடுத்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி க்யூட்டாக இருக்கும். இப்படி பிடிச்சிக்கலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹேண்டில். இது நீங்கள் நார்மலாக வேர் பண்ணிக்கலாம். இது கூட இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டாப்பில் வந்து க்யூட்டாக கொடுத்துருந்தாங்க. மாடலே இதுதான். செம்ம க்யூட்டாக சோட்டுவாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ரொம்ப சின்னது, ஓரளவு ஸ்பேஷியஸாக இருக்குது. ஓகேவா? ரொம்ப நீங்கள் திங்ஸ் வைக்க முடியாதனால டீசெண்டான திங்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப சின்னதும் கிடையாது. யூ கேன் கேரி யோர் பேசிக் எசென்ஷியல்ஸ். அது இல்லாமல் உள்ள ஒரே ஒரு சேஃப்டி ஜிப்பர் இருக்குது. அதுக்கு மேலே க்யூட்டாக சாரான போட்டு எழுதியிருக்கும். அவ்வளோதானே தவிர பெருசாக எதுவும் இந்த பேக்கில் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. இதில் வந்து ஜிப்பர் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு சின்ன ஒரு கைப்பிடி மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஆப்ஷன் நம்பர் 1. அப்படி இல்லைன்னா இது உள்ளே உங்களுக்கு அந்த பேக் மாற்ற இடம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பிடிச்சி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதுதான் வந்து ஆப்ஷன் நம்பர் 2. அப்படியும் இல்லை அப்படின்னா தான் நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் இந்த ஹேண்டில் பதிலாக போட்டு இப்படி எடுத்துகிட்டு போகலாம். இதுதான் வந்து ஆப்ஷன் நம்பர் 3. எனக்கு கொடுத்த கிஃப்ட்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஓகேவா? எனக்கு என் ஃப்ரெண்டு ஆக்சுவலி வந்து 2 கிண்டர் ஜாய் கொடுத்தா. நான் ஹாரி பாட்டர் வெர்ஷன் கேட்டிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹாரி பாட்டர் வெர்ஷன் பயங்கரமாக தீந்து போச்சு போல இருக்குது. நானும் அல்பத்தனமாக அந்த சார்ஜருக்கு கிடைக்குது, அந்த கிஃப்ட் கிடைக்குமே நான் வாங்கினேன். பட் எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த கிண்டர் ஜாய்னா கொஞ்சம் பணக்கார சாக்லேட் தான். இப்போவுமே அது வந்து 55 ரூபாய் என்னமோ. அதுவும் கேர்ள்ஸுக்கு ஒரு ரேட்டு, பாய்ஸ்க்கு ஒரு ரேட்டுன்ற மாதிரி போயிட்டுருக்கு. அந்த கிண்டர் ஜாய் வாங்கி கொடுத்தான். எனக்கு பொறுமையே இல்லை, நான் தின்னுட்டேன், வச்சிருந்தேன். பட் என்னன்னா அதுலேருந்து எனக்கு கிஃப்ட் கிடச்சிது. ஒரு ஆஸ்ட்ரோனாய்ட் பொம்மையும் பசங்கள் இதில் அண்ட் குட்டி ஒரு சீப்பு மாதிரி, அது பொண்ணுங்களுதும் கிடச்சி. நான் லியாக்கா வாரி விட்டு விளையாடுவேன். அது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தான். கான்சர்ட்லாம் போகும்போது காமிச்சிருப்பேன் இன்னொரு ஃப்ரெண்டு. ஸோ அவன் வந்து எனக்கு நைட் டைமில் வந்து எனக்கு பேக் பிடிக்குன்னு ஆக்சுவலி அவனுக்கு தெரியும். அவன் கால் பண்ணி சூஸ் பண்ணும்போது நான் ஃபோன் எடுக்கல. ஸோ அதுக்கப்புறமா அவனே க்யூட்டாக ஒரு பேக் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அண்ட் இந்த பேக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்படிதான் வந்து அவன் பிடிச்சிட்டான். ஓகேவா? அவன் எவ்வளோ இதுன்னா அவன் ஃபோன்லாம் பண்ணியிருக்கான். நான் எடுக்காமல் ஆடிருக்கேன். ஏன்னா நைட்டு நான் சாப்பிட போனேன். அந்த இடத்துல வந்து நான் சுத்தமாக ஃபோனை சைலண்ட்டில் போட்டேன். காலையிலேருந்து நான் எடுக்கலை. அதுதான் ப்ராப்ளம். பட் அவன் க்யூட்டாக அந்த மாதிரியான ஒரு ஒயிட் கலர் டோட் பேக் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு வெர்ஸ்டைல் பீஸ் தான். ஹி மேட் இட் வெரி க்யூட், ரைட்? தேஜஸ் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு தான் இது வந்து கொடுத்துருக்கான். ரொம்ப அழகாக இருக்குது. நீட், க்யூட் அண்ட் கோல்ட் டீடைலிங். சில்வர் இருந்தால் மன வருத்தப்பட்டிருப்பேன். கோல்ட் டீடைலிங்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் யூ கேன் ஸ்டோர் அ லாட் ஆஃப் ஸ்டஃப். அண்ட் குவாலிட்டி வந்து ஸ்டர்டியாக இருக்குது. ஓகேவா? ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது நீங்கள் இப்படி அழகாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப கன்சீல்டாக இருக்குது. உள்ளே வச்சிருக்க திங்ஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாக தெரியாது. இட் இஸ் வெரி கன்சீல், நைஸ். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு க்யூட் ஸ்டோரேஜாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. அண்ட் இது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஸ்லிங்காக யூ கேன் கன்வெர்ட் அண்ட் யூஸ். இதுக்கு ஆக்சுவலி எங்கே ஸ்லிங்கு மாட்டுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த இடத்துல ஹேண்டில் கொடுக்கல. இது எப்படி மாட்டுறதுன்னு தெரியல. பட் ஐ வில் somehow figure it out. அண்ட் உள்ளே இந்த மாதிரி ஒரு சின்ன சேஃப்டிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் இடம் நல்லாவே நீங்கள் இந்த மாதிரி ஆழமாக இருப்பாருங்க, நிறையவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த பேக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஸ்டைல் திஸ். ஏதோ ஒரு பென்சில், ஒரு பென் எதுனாலுமே என்ன மதிச்சு கொடுக்குறாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இன்னுமே சந்தோஷப்படுவேன். ஓகே, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஒரு ஜுவல்லரி பர்ச்சேஸும் இந்த வாட்டி நான் வந்து பண்ணியிருந்தேன். ஜுவல்லரினா பெரிய ஜுவல்லரி கிடையாது. பட் ஐ லவ் ஸ்டாக்கிங் மை ரிங்ஸ். எனக்கு வந்து ஜுவல்லரியிலே பிடிச்சது என்னன்னா ரிங்ஸ். ஓகேவா? ரொம்ப லேட்டாக தான் எனக்கு இது கோல்ட் ஜுவல்லரி பிடிக்கும். ஏன்னா எனக்கு வந்து என்ன ஒரு இதுனா எப்பவுமே நம்ம பார்ப்பல லாக்கரில் போட்டு வச்சுருவாங்க. எந்த ஒரு அக்கேஷனுக்கும் யூஸ் பண்ண முடியாது. பட் இப்போல்லாம் என்ன ஆகுதுன்னா ட்ரெண்ட் மாறுது. நிறைய பீசஸ் வந்து ஆக்சுவலி வந்து மார்க்கெட்டில் கம்மிங் வித் வெரி க்யூட் பீசஸ். அந்த வகையில் நான் வந்து கேரட் லைன் போயிருந்தேன். கேரட் லைனில் போயிட்டு எனக்கு வந்து ஒரு ரிங் வேணுன்ற மாதிரி இருந்தது. அதை நான் வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு சைஸ் வந்து எனக்கு செட் ஆகலை. ஓகே, ஆன்லைனில் நேரில் தான் போனேன். பார்த்தீங்களா இந்த ஒரு ரிங் இருக்குல்ல, இது கூட ஸ்டாக் பண்ணுறதுக்கு தான் எப்போவுமே ரிங் வாங்குவேன். ஸோ அந்த வகையில் அவங்ககிட்ட போயிட்டு எனக்கு சொன்னதை விட சீக்கிரமாகவே கொடுத்துட்டாங்க. நான் சேலையூர் போயிருந்தேன். ஆமாம், சேலையூரா செம்பாக்கமா? ஆமாம், சேலையூர் கேரட்லேருந்து தான் போயிருந்தேன். அங்கே வந்து எனக்கு எப்போவுமே புவனான்றவங்க தான் எனக்கு வந்து எப்போவுமே நான் அவங்கள தான் தேடி போவேன். எனக்கு அவங்க தான் ஒரு 3 வாட்டி நான் வாங்கியிருக்கேன். 3 வாட்டியுமே நான் அவங்ககிட்ட தான் வாங்குவேன். எனக்கு அவங்கள தான் நல்லபடியாக எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த பர்த்டே நான் அவங்க இல்லைனா வந்திருப்பேன் அந்த மாதிரி. ஸோ இது ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ப்ராடக்ட்டை பற்றி காமிக்கிறேன். ஒரே நாள்லேயே ஆக்சுவலி எனக்கு 2 நாள் வந்துருச்சு. 30th நான் 29th போனேன். எனக்கு Feb 1 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கேரட்லின் டப்பா. இதுதான் ரிங்கு. உள்ளே ஒன்றும் இருக்காது. ஏன்னா நான் கையில் மாட்டிகிட்டு இருக்கேன். சாலிட்டர் ஃபினிஷில், ஆனால் சால்டர் கிடையாது. ஓகேவா? சால்டர்னா அந்த ஒத்த கல். ஓகேவா? ரேரஸ்ட் டைமண்ட்னா அந்த மாதிரி. பட் அது கிடையாது. இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி. இது இருக்குல்ல, இந்த பேண்ட்ரிங்கோட ஸ்டாக் பண்ணுறதுக்காக தான் நான் இது வாங்கியிருந்தேன். இது நார்மலாக நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். தனியாக இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சும்மா அதை கீழே போட்டுக்கிறேன். இது நீங்கள் பார்க்குறீங்களா? இப்படி தான் இருக்கும். லைட்டாக எனக்கு லூஸாக இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். பட் இதை விட டைட்டாக போனால் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொன்னாங்க. எனக்கும் அதான் சரின்னு படுத்து. ஏன்னா ஈஸியாக இது அவுக்க வரல இதுக்கு மேலே. ஓகேவா? அதனால் வந்து இட்ஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு ரொம்ப தின் விரல் அப்படின்றதுனால இந்த மோதிரத்தோட எனக்கு இது நான் ஸ்டாக் பண்ணும்போது ரொம்ப பின்ட்ரெஸ்டி க்யூட்டாக பட் டெயின்ட்டியாகவும் எல்லா ட்ரெஸ்க்கும் செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு சிங்கிள் சால்டர் டைமண்ட் மாதிரி இருக்கும். பட் இட் இஸ் நாட் சால்டர். நான் உள்ளே இருக்கிறது மட்டும்தான் எனக்கு வந்து டைமண்டு.
அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ரிங் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்கு தான் நான் மெயினாக வாங்கியிருந்தேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. நான் 1ஆம் போயிட்டு எனக்கு 30 பர்த்டே முடிஞ்சிருச்சுல, பட் அவ்வளோ க்யூட்டாக அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு கேக் வெட்டினாங்க. இந்த கேக் வாஸ் ஆல்சோ வெரி எம்மி. நானும் எங்கள் அம்மாவும் போயிருந்தோம் ரிங் வாங்கும்போது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கேரட்ல பர்ச்சேஸ் பண்ணது. அண்ட் ஐ டூ ரெக்கமெண்ட் யூ. ஓகேவா, நல்லா இருக்குது. இதான் வந்து ஆக்சுவலி ரிங்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதுதான், இப்படி தான் வந்தது. ஐ எம் சூப்பர் ஹாப்பி வித் ஆல் மை பர்ச்சேசஸ். இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஜாலியாக போச்சு. அண்ட் விஷ் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா என்னை மதிச்சு எனக்காக இவ்வளோ நேரம் க்யூட்டாக இருந்து நீங்கள் விஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது அதுவே நான் வந்து ரொம்ப பெருசாக பார்க்குறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்கள் எல்லாரோட விஷஸுமே ரொம்ப 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 நன்றிகள். அண்ட் அடுத்த வருஷமும் எல்லாம் அப்படியே அமையணும். அது இனிமேல் நம்மளுக்கு எல்லாம் பிடிச்சது எல்லாமே வாங்குற அளவு நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்றது மட்டும் தான் நான் வேண்டிக்கிறேன். அண்ட் காலையில் வந்து க்யூட்டாக கோவிலுக்கு வேறு போயிட்டு வந்தேன். நான் அது பண்ண பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு தான் போயிட்டு வந்து அது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா லியா விட்டு வெளில தூரமாக போக முடியாது அப்படின்ற மாதிரி. அண்ட் அதான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோஸ், பெரிய வீடியோஸ், சின்ன வீடியோஸ், குட்டி குட்டி வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு பிடிக்குன்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லையும் தொடர்ந்து நான் வந்து ரீல் போட்டு ஆக்டிவாக இருக்கின்றனால மறக்காம இன்ஸ்டாகிராம்லையும் செக் பண்ணி பாருங்க. கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு பின் பண்ணுற டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். செக் பண்ணி பார்த்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறது வரைக்கும் டாடா, பை பை.